என்ன மலர் மேம் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கீங்களா? என்ன விஷயம்? அது ஏன் மேம் கேட்குறீங்க? என் பேப்பர் செலக்ட் ஆயிருச்சு. சந்தோஷமான விஷயத்தை இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. பேப்பர் செலக்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ பயமா இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். என்ன பயம்? என்ன பயம் சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒரு 20 பேர் முன்னாடி பேசியிருப்பேனா, இப்ப பாருங்களேன் 2000 பேர் பக்கம் உட்காந்துருக்காங்க. ஐயோ, இங்க நம்ம ஸ்கூல்ல தான் 20 பேர். அங்க எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா? எத்தனை பேருமா? ஒரு 20 ஸ்கூல்ல வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கூலுக்கு 20 பேர்னு வச்சுக்கோங்க. சரி, எத்தனை பேர்னு பார்த்துக்கோங்களேன். 5000 பேரோ? 500 பேர். சரி சரிங்க மேம். சரி நான் ட்ரை பண்ணுறேன். அதுதான் கண்டிப்பா பண்ணுங்க. அங்க 500 பேருக்கு மேல யாருக்கும் பயப்படாம பண்ணுங்க. ஆனா நீங்க இவ்வளோலாம் என்னை பயமுடுத்த கூடாதுன்னு ரொம்ப பயமுடுத்துறீங்க என்னைய. நான் ஒன்றும் பயன்படுத்தல. என்ன கேள்விப்பட்டனோ அதைத்தான் சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் உங்க இஷ்டம். சரி, எனக்கு கிளாஸ் டைம் ஆச்சு. சரியா? சரி. இந்த விக்கி மேம் ரொம்ப பயமா இருக்கு. நான் ஒரு 50 பேர் முன்னாடி ஏதாச்சும் பசங்க முன்னாடி பேசியே பழக்கம் மேம். மேம் கொஞ்சம் இருங்க, நான் பேசிட்டு இருக்கேன். பசங்க முன்னாடி பேசியே எனக்கு பழக்கம். இப்போ எல்லாரும் முன்னாடி எப்படி பேசுறது? வெயிட் பண்ணுங்க மேம். பெருமாளே, நான் சொல்றது கேளுங்க முதல்ல. எல்லாரும் முன்னாடி எப்படி போய் பேசுறேன்னு தெரியல. இன்னொன்னு என்ன தெரியுமா, அங்க ஏதோ ஸ்டேஜ் ரொம்ப பெருசா இருக்கும்லாம் சொல்றாங்க மேம். அதெல்லாம் தெரியாதா? எங்க சொல்லுங்க, என்னது? அது நம்ம ஸ்கூல் ஸ்டேஜ் மாதிரி இவ்வளோண்டு இருக்காது, அவ்வளோ பெருசா இருக்கும் மேம். எவ்வளோ பெருசு இருக்கும்? அவ்வளோ பெருசா இருக்கும். ஐயோ, பெருசாலாம் இருக்கு போலயே. பார்த்தா ஸ்டேஜ்ல ஏறி நின்னோடனே பிளாங்க் ஆயிடும் மேம். நம்ம மைண்ட் பிளாங்க் ஆயிடுமா? ஆமா. எப்படி, எந்த மாதிரி பிளாங்க் ஆகும்? என்ன படிச்சோமோ அது எல்லாமே மறந்து போயிடும் மேம். நான் கூட சொல்லிடுவேன் போல இருக்கே. நீங்க ரொம்ப சொல்றீங்க. இல்ல மேம், உண்மைதான் மேம். அங்க இருங்க கொஞ்சம் இருங்க. இவங்க 500 எல்லாம் பேசிக்கிட்டாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 50 பேர் இருப்பாங்களா மேம்? என்ன மேம் நினைச்சிட்டீங்க? அவ்வளோ பெரிய ஸ்டேஜ்னு சொல்லுதேன். அப்போ 50 பேர் தான் இருப்பாங்க. ஸ்டேஜ் தானே பெருசா இருக்கும், உள்ள கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இல்ல மேம், இல்ல மேம், அப்படி சொல்லாதீங்க மேம். பெருமாளே, அப்படிலாம் இல்ல மேம். அவங்க 500 பேர் சொல்றாங்க. அது அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது 1000 பேர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். என்னது 1000 பேரா? ஆமா மேம். சசி மேம், சசி மேம், சசி மேம், என்னாச்சு மேம்? மேம் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம், மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. சும்மா பேசிட்டு இருந்து எப்படி மேம் மயங்கி விழுவாங்க? மேம் ஒன்றும் இல்லை, அவங்க பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு செலக்ட் ஆகிருக்காங்களா, அங்கே என்ன நடக்கும்னு நான் சும்மா யதார்த்தமா சொன்னேன். அவங்க பயங்கரமா நீங்க எவ்வளவு யதார்த்தமா சொல்லிருந்தா அவங்க மயங்கி விழுந்திருப்பாங்க. சரி மேம், சரி மேம், எனக்கு மீட்டிங் இருக்கு. சார் சொன்னாங்க, நான் போயிட்டு வரேன், அப்புறம் பார்க்கேன். சரி ஓகே சசி மேம், நீங்க ரிலாக்ஸா உட்காருங்க. சரி, தேங்க்யூ மேம். சசி மேம், என்ன மேம்? என்னமோ பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் சொல்லிட்டாங்க. ஆமா, எத்தனை பேர் இருக்காங்க நம்ம ஸ்கூல்ல? இத்தனை பேர் சொல்லாதீங்க, ஒரு 20 பேர் இருக்காங்க. அதுல ஒரு 2 பேர் நம்மளுக்கு பதிலாக வேற யாராச்சும் எடுத்திருக்கலாம். அதான் கொஞ்சம் பயமா இருக்கு மேம். ஆமா மேம். எப்படி மேம், நீங்க பண்ணிருந்தீங்களா? அது ஏன் மேம் கேக்குறீங்க? என் வாயோட ஃபீல் எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே அப்படி இருக்கு. ஒரு இதெல்லாம் என்கிட்ட சொல்லாருங்க. இப்பதான் மயங்கி விழுந்து தண்ணி தெளிச்சு எழுப்பிட்டு வந்து நின்றுட்டு இருக்கேன். நான் திருப்பி ட்ரெயினிங்லாம் சொன்னீங்கன்னா நான் எனக்கு வார்த்தையே இல்லை மேம். சரி சசி மேம், ஆனால் நம்ம ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணுவோம். இந்த நைட்டெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஓவராக படிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நைட்டு படிக்கும் போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன எழுதுறீங்களோ அதில் லைட்டாக எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, சரியா மேம்? சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் மேம். எனக்கு ரொம்ப டயர்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். சரி சரி. சார் வேற பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டாரு. ஆனாலும் அப்படியே படங்கு அப்படியே குடுகுடுன்னு ஆடுது எனக்கெல்லாம். ஓ, லீவு சொல்லிடலாமா? என்ன சொல்லலாம்? ஐயோ, சார் ஒரே ஒரு லீவ் மட்டும் கேட்டுடலாமா? சாரு கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்லலாம்? அச்சோ, காய்ச்சல் அடிக்குது சார், காய்ச்சல்.
அப்பவும் சார் லீவ் தர மாட்டாங்க. சரி ஆனாலும் படிப்போம், நம்ம ட்ரை பண்ணுவோம். தூங்க தூங்க, படி படி, சார் சொல்லிட்டாங்க படி. தூங்க தூங்க, எந்திரிச்சு படி. சொல்லி பாரு மலர், சொல்லி பாரு சொல்லி பாரு. என் பெயர் தென்காசி. கரெக்டா சொல்லு. என் பெயர் தென்காசி. அடுத்த லைன் சொல்லு. நான் மலர்விழி என்ற ஊரில் இருந்து வருகிறேன். என்னது? மலர்விழி என்ற ஊரில் இருந்து வருகிறாயா? ஐயோ தப்பு தப்பா சொல்லு. இப்ப மாதிரி கரெக்டா சொல்லு. சொல்லி பார்த்துடலாமா? என் பெயர் மலர்விழி. சூப்பர் 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 சூப்பர். என் ஊர் தென்காசி. சூப்பர் 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 சூப்பர். இதே மாதிரி படிச்சனா சூப்பரா படிச்சிடலாம். இதே மாதிரி நம்ம சசி மேம்க்கு மோட்டிவேட் பண்ணிடலாமா? ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ ஹலோ, நமசிவாயா மேம். என்ன இந்த நேரத்துக்கு கால் பண்ணியிருக்கீங்க? மேம், நான் கொஞ்சம் படிச்சிருக்கேனா? நான் நினைச்சேன் நீங்க நைட்டு ஃபுல்லா படிச்சுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன படிச்சீங்க மேம்? ஒரு 2 வரி மட்டும் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு டயர்டா இருக்கு மேம், நான் மயங்கி விழுந்துருவேன். 2 வரி மட்டும். சரி மேம், ஸ்டார்ட் பண்ணுங்க. என் பெயர் தென்காசி. ஐயோ மேம், நிறுத்துங்க மேம். எனக்கு ஷோ மேம், நான் சொல்றத கேளு மேம். நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நம்ம நாளைக்கு காலையில மீட் பண்ணுவோம். ஒரே ஒரு வாட்டி சொல்லி பாருங்க மேம் ப்ளீஸ். சிவாயா, குட் நைட். சரி மேம் சரி மேம், ஓகே குட் நைட் மேம். ஓகே. என்ன இன்னைக்கு காலையில யாரையும் காணும், நம்ம தான் அவசரமா வந்துட்டோமோ. ஆர்வம், ஐயோ எப்படி படிக்க போறோம் தெரியலையே. மலர்விழி மேம், என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க இன்னைக்கு? ஆமா மேம், நைட் நான் ஃபோன் பண்ணேன்ல. ஃபோன் பண்ணீங்க, ஆனா நீங்க ஏதோ ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு தெரியும். எதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க? சரி அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மயக்கெல்லாம் போட்டு கீழே வேற விழுந்துட்டீங்க. இப்போ ஓகே இப்ப பரவாயில்ல மேம். இல்ல நீங்க நைட்டு எதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க மேம்? பிரசன்டேஷன் அந்த மாதிரி? ஆமா நீங்க இல்ல, ஆனா நீங்க வேற ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. நான் கரெக்டா தான் மேம் இல்ல சொல்றேன். நல்லா யோசிச்சு பாருங்க. பிரசன்டேஷன் நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க கேளுங்க மேம். இல்ல எனக்கு அந்த இன்ட்ரோ மட்டும் எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லிடுறேன். கேக்குறீங்களா? சொல்லுங்க மேம். என் பெயர் தென்காசி. மேம் திருப்பியுமா? திருப்பியுமா? அதுக்கப்புறம் என் ஊர் மலர்விழி. மேம் இங்க வாங்க, எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. கண்டிப்பா நானே நல்லா பண்ணிடுவேன். கண்டிப்பா தேங்க்யூ ஸோ மச் மேம். 500 1000 பேர் எத்தனை பேர் வந்தாலும் நான் பண்ணிடுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நான் கொஞ்சம் அப்பப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். கவலைப்படாதீங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு 2 நாள் நமக்கு டைம் இருக்கு, சரியா? 2 நாள் கழிச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வாங்க மேம். நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க ஸ்கூலுக்கு? காலையில 6 மணிக்கே வந்துட்டேன். அதான், சரி உட்காருங்க உட்காருங்க பாத்துக்கலாம் மேம். சரி சசி, மலர் மேம், பேப்பர் பிரசன்டேஷன்ல செலக்ட் ஆயிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேம். மேம் நீங்களாவது கங்க்ராச்சுலேஷன்ஸோட சொல்லுங்க மேம். எல்லாரும் ரொம்ப பேசிட்டாங்க மேம், அதை நினைச்சாலே பயமா இருக்கு மேம். நாங்க பேசுறத விடுங்கம்மா, நீங்க போய் அங்க பேசணும். பேசுவீங்கல்ல? பேசிடுவோம். ஆனா என்ன ஆனான்னு இழுக்கீங்க? பயமா இருக்குல்ல மேம்? என்ன மேம் பயம்? இல்ல அது பெரிய ஸ்டேஜ்னு சொல்றாங்க, 1000 பேருன்றாங்க. நம்ம வேற ஃபர்ஸ்ட் டைம் மேம். நம்ம இது எப்படி இருக்கும்னு கூட நமக்கு தெரியாது. எப்படி நம்ம மத்தவங்க முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண போறோம், அதெல்லாம் நினைச்சா பயமா இருக்கு மேம். கண்டென்ட் எல்லாம் ரெடி பண்ணி பயத்தை விடுங்க. நம்ம எல்லாரும் டீச்சர்ஸ், நம்ம பசங்களுக்கு எவ்வளவு மோட்டிவேட் பண்ணியிருப்போம். அந்த மோட்டிவேஷனை நமக்கு நம்மளே ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும், சரியா? பசங்க முன்னாடி அசம்பிளில மற்றபடி நம்ம ஸ்கூல்ல எவ்வளவு பேசியிருப்போம், அது மாதிரி நினைச்சிட்டு இங்கேயும் வந்து பேச வேண்டியதானே? பசங்க முன்னாடி ஒரு 50 பேரு, அது
சரி மேம், இப்போ கர்மயோகம் அதுதானே நம்மளோட டாபிக். 20 பேர் எழுதி அனுப்பணும் அப்படிதானே? 20 பேர்ல யாரோட பேர் 2 பேர் உங்களோட பேர் மட்டும் தானே செலக்ட் ஆயிருக்கு. ஆமாங்க. அது எவ்வளவு பெருமையான விஷயம் அப்படிதானே? அதுக்கு நீங்க முதல்ல சந்தோஷப்படணும். மத்தவங்க வந்து அவங்களோட பயத்தை உங்ககிட்ட காமிச்சாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது, அதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. சரியா? கர்மயோகம் அப்படின்னாலே என்ன? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. பலனை எதிர்பார்க்காம நம்ம கடமையை செய்ய போய் 20 பேரும் தான் செஞ்சோம், ஆனா உங்களுக்கு அந்த 2 பேருக்கும் அந்த பலன் கிடைச்சிருக்கு அப்படிதானே? சரி, இப்போ உங்களோட பயத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு கர்மயோகத்துல இருந்தே சில வரிகளை உங்களுக்கு சொல்றேன். சரியா? கர்மயோகத்தோட கொள்கைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிஷ்காம கர்மா, கடமை, இறைநிலை, அடுத்தது சமநிலை. சரியா? இறை அர்ப்பணிப்பு. பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்ய வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையை சிரத்தையோட செய்யணும். வெற்றியோ தோல்வியோ அதை நம்ம எந்த மனநிலையிலும் ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் சமநிலை. செய்யக்கூடிய செயலை கடவுளுக்கு அர்ப்பணிப்பா நம்ம என்ன பண்ணணும், அதை செய்யணும். முடிவை நம்ம கடவுள்கிட்ட விட்டுறணும். சரியா? இதை நீங்க உங்க மனசுல வச்சுக்கிட்டாலே மனசுல இருக்கக்கூடிய தேவையற்ற பயம் எல்லாமே போயிடும். சரியா? ஒரு தைரியம் வந்துடும். நீங்க அதனால உங்க பேப்பர் ப்ரெசன்டேஷனை கரெக்டா பண்ணுங்க. சரியா? மேம் ஒரே ஒரு நிமிஷம் மேம், அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன்ல ஸ்லோகாலாம் கொடுத்துருக்காங்க மேம். அதுல ப்ரனன்சியேஷன்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல மேம். மேம் எதுக்கு இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. என்ன ஸ்லோகா, என்ன டவுட்னு கேளுங்க. அவங்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அதுபடி பண்ணிட்டு நீங்க போய் நீங்க ப்ரிப்பேர் பண்ணது தானே, போய் நல்லா பண்ணுங்க. சரியா? நான் மீனு மேம்கிட்ட சொல்றேன், அவங்கள வர சொல்றேன். சரி. ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். என்ன மீனு மேம், இப்போ கிளாஸ் கிடையாதா? ஃப்ரீயா உங்களுக்கு? சரி. Which are the slokas?